இப்போது இது முக்கியமான வீடியோ தான், குட்டி வீடியோ தான், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது செல்வி அவர்களும் அம்பேத்கரும் அப்படின்ற தலைப்பில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எதுக்காக போட்டிருக்கோம்? யார் இந்த அம்பேத்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் அம்பேத்கரா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதின அம்பேத்கரா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் சிபிசிஐடியில் ஒரு ஆஃபீஸராக இருக்கார். கொஞ்ச நாள் இந்த செல்வி அவர்கள் வீட்டு பக்கம் இவர் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இவரை முகிலன், வடிவேலு இவங்கெல்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க, ஏளனமாக பேசியிருக்காங்க. இவனுக்கெல்லாம் எவன் அம்பேத்கர்னு பேர் வச்சா அப்படின்ற மாதிரி செல்வி அவர்களும் கடுமையாக திட்டியிருக்கிறார் இந்த அம்பேத்கர் அவர்களை. இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரவிக்குமார் அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு செல்வியை மிரட்டுகிறான் என்று இவர்கள் பேசி வந்தார்கள். தற்கொலை என்று செல்வியை ஒத்துக்கொள்ள சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஆக்சுவலாக என்ன நடந்தது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்பேத்கர் அவர்கள் செல்வி அவர்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, செல்வி அம்மா, விசாரணை ஏறத்தாழ முடிந்து விட்டது. நீங்கள் கொலைன்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் தடயம் இருக்குதா, ஆதாரம் இருக்குதா? ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க. நாங்கள் இன்னும் விசாரணையை விரிவுபடுத்தி இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு நியாயம் வாங்கி தரோம் அப்படின்னு இந்த அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ செல்வி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு லீடும் எதுவுமே கொடுக்காம ஸ்கூலில் பார்ட்டி நடந்திருக்கு, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வி அவர்கள். பார்ட்டியா? சரிங்க, பார்ட்டி நடந்துச்சுன்னு யார் சொன்னார்கள்? ஸ்கூலுக்குள்ளே பார்ட்டி நடந்தது நீங்கள் சொல்கிறீங்க, யார் சொன்னாங்க? அதையாச்சும் சொல்லுங்களேன். அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து விசாரணையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இந்த அம்மா என்ன பேசிச்சு, நீங்கள் தான் காக்கி சட்டை சம்பளம் வாங்கலையா? சம்பளம் வாங்குறீங்கல்ல, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படி என்று சொல்லவே, அம்பேத்கரோ ஓகேங்க, சரிங்க, எந்த லீடும் கொடுக்க போகிறதில்ல, எந்த ஆதாரமும் தடயமும் கொடுக்க போகிறதில்ல, பரவாயில்லைங்க, பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். திரும்பி ஒரு 2-3 நாள் கழித்து செல்வி அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் இந்த அம்பேத்கர் அவர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட்டி நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி கேட்டார், நீங்கள் லீடு கொடுத்துட்டீங்க, ஏதாவது தடயம் ஆதாரம் இல்லை யார் சொன்னாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொலையாக இருந்தால் நாங்கள் கொலைகாரனை கண்டுபிடிச்சி தரோம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் லீடு தடயம் எதுவுமே தரல அப்படின்னா தற்கொலைன்னா முடிவு வந்துடுங்க. அதனால் ஸ்ரீமதி தற்கொலை தான் செய்து கொண்டால் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த தடயமும் கொடுக்கல, எந்த ஆதாரமும் கொடுக்கல, கொலைன்ற சொல்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வரோம், ஆனால் அந்த கொலைக்கான ஆதாரம் தடயம் நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எப்படிங்க பண்ண முடியும்? இருக்கிற ஆதாரங்கள் இருக்கிற தடயங்களை வச்சு தான் நாங்கள் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஸ்கூலில் பார்ட்டி நடந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, இன்ஃபர்மேஷனும் இல்லை, எந்த ஒரு தடயமும் ஆதாரமும் எதுவுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அங்கே பார்ட்டி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி, ஏன்னா தடயத்தை கொடுத்தீங்க, அதுக்கான லீடு எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் இந்த அம்பேத்கர். உடனே இந்த அம்மா வல்லுன்னு விழுந்திருக்காங்க அந்த அம்பேத்கர் அவர்களிடம். அம்பேத்கர் அவர்கள் கேட்டது ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன கேட்டார் அவர்? நீங்கள் கேஸுக்கு தடயங்கள் ஏதாவது ஆதாரங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னான்னு கண்டுபிடிப்போம். கொலையாக இருந்தால் நாங்கள் கொலைகாரனை கண்டுபிடிப்போம். ஆனால் நீங்கள் எதுவுமே லீடு ஆதாரம் தடயம் எதுவுமே கொடுக்கலன்னா நாங்கள் ஃபர்தராக எப்படிங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த அம்மா வல்லுன்னு கத்தி விட்ருக்கு அம்பேத்கர் அவர்களை. நீ என்ன ரவி கிட்ட எவ்வளோ பணம் வாங்கின, என்னை மிரட்டுறியா அப்படின்னு பேசி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் இந்த செல்வி அவர்கள் என்ன செய்கிறார், மீடியாலெல்லாம் சொல்கிறாரு, ரவி அம்பேத்கர் என்கிற ஆளுக்கு காசு கொடுத்து என்னை தற்கொலை என்று ஒத்துக்கொள்ள சொல்கிறார், சொல்லி மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் செய்தியை கிளப்புகிறார். இவர் கேட்டது என்ன, நீங்கள் ஆதாரம் இருந்தால் கொடுங்க, தடயம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்காக கண்டுபிடிக்கணும்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூலில் பார்ட்டி நடந்ததுக்கான ஆதாரம் இல்லை, தடயம் இல்லை, எதுவுமே இல்லை, யாருமே சொல்லலை இவங்கக்கிட்ட. செல்வி அவர்கள் தான் ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்காரு.
செல்வியோட டீமும் தான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் யார் சொன்னாங்க அங்கே ஸ்கூலில் பார்ட்டி நடந்துச்சுன்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் கூட, இப்போ சொன்னவங்களை யார் அப்படின்னு கை காமிச்சு விட்டா கூட சிபிசிஐடி அவங்கக்கிட்ட வந்து விசாரணையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அம்மா வந்து எதுவுமே சொல்லலை. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொலைக்கான ஆதாரத்தை ஸ்கூல் தான் கொடுக்கணுமா, ஆனால் இவர் வந்து கொலைன்னு சொல்லுவாராம், ஆனால் ஸ்கூல் தான் ஆதாரத்தை கொடுக்கணுமா. எனக்கு புரியல. நீ அவர்களை கொலைக்காரர் என்று சொல்கிறாய், அதுவும் எந்தவித ஆதாரமும் தடயமும் எந்த ஒரு யார் சொன்னாங்க எதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம நீ சொல்கிற. நீயே சொல்லிடுற நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து நம்ம ஊர் போலீஸ் மாதிரி வராது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்காட்லாண்டு போலீஸோடு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு காரணம் என்னவென்றால், இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த ஏரியாவில் ஒரு 7-8 ரவுடி இருக்காங்கன்னா அந்த 7-8 ரவுடியோட இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கும். அவங்க ஏரியாவில் யார் வந்து ரவுடி கேங்கு என்ன தப்பு செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த ஏரியாவில், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு கொலை நடந்தது, இல்லை கொள்ளை நடந்தது, திருட்டு சம்பவம் நடந்தது அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து அடுத்த நாள் இல்லை அன்றைக்கி நைட்டே கண்டுபிடிச்சிருவாங்க யார் கொலை செய்தார்கள், யார் கொள்ளை அடித்தாங்க, யார் திருட்டு சம்பவம் செய்தார்கள். அன்றைக்கி நைட்டே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டான போலீஸ் தான் நம்ம ஊரில் இருக்குது. அப்படியே ஒரே நாளில் கண்டுபிடிக்கலனாலும் ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்ரீமதி இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஜூலை 12 வந்துச்சுன்னா அந்த பொண்ணு இறந்து 3 வருஷம் ஆக போகிறது. இன்னும் 1 மாதம் கூட இல்லை, அரை மாதம், ஒரு 10-12 நாள் தான் இருக்குது. அப்படி இருக்கச்சு இந்த அம்மா வந்து 3 வருஷமாக யூடியூப்பில் சொல்லிகிட்ருக்காங்க கொலை 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 கொலை, நரபலி 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 நரபலி, ரேப் 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 ரேப், இவெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு ஆதாரத்தை கையில் வைக்கலை, கொடுக்கல. ஒரு ஹிண்ட்டு யார் சொன்னாங்க, அந்த ஆயம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நானே கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் சிபிசிஐடிக்கு பதிலாக. ஆயம்மா, நீங்கள் தான் அந்த ஆயம்மாவை பாத்ரூமில் 10:30 மணிக்கு கழுவி விட்டீங்களே, நீங்கள் என்ன சத்தம் கேட்டிங்கன்னு அந்த ஆயம்மாவை நானே கேள்வி கேட்டு, இவர் தான் கொலைக்காரன், அவன் தான் கொலைக்காரன், இவன் ரேப் செய்தான், அவன் ரேப் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்சி சிபிசிஐடி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு ஊரில் ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பி என்ன செஞ்சார் சொன்னார், என்கிட்ட வந்து சொன்னார். அந்த ஊர் என்ன, அந்த தம்பி பேர் என்ன, அதை கூட இந்த அம்மா சொல்லலை. சரி சொன்னீங்க, சரி இன்னும் அந்த தம்பி பேர், அந்த ஊர், அதெல்லாம் இந்த செல்வி அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த தம்பி, அந்த தங்க கம்பி யாருன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து விசாரணையை ஆரம்பித்து நம்மளும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லியிருப்போம். அதுவும் இந்த அம்மா சொல்ல. ஸோ ராத்திரி 10:30 மணிக்கு ஸ்கூலில் பாத்ரூம் கழுவின ஆயம்மா யாருன்னு சொல்லலை. அந்த தம்பி, அந்த தங்க கம்பி, அவர் பேரையும் சொல்லலை, அவர் ஊர் என்ன என்பதையும் சொல்லலை. இந்த அம்மா எந்தவித ஆதாரமும் எந்தவித தடையும் சொல்லாமல் கொலை நரபலி ரேப் அப்படின்னு கதை சொல்லிகிட்டு இருந்தா யார் தாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஏன்னா சிபிசிஐடி எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கு, ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு விசாரணை பண்ணாங்க, செல்வி அவர்களிடம் விசாரணை பண்ணாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ், அந்த ஸ்கூல் பிரின்சிபல், அந்த ஸ்கூலில் சேர்மேன், அந்த ஸ்கூல் செக்ரட்டரி, அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு தான் அவங்க ரிப்போர்ட் எழுதுகிறாங்க. அதை தவிர அந்த சிசிடிவி கேமராக்களில் என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது எடுத்துன்னு போயிட்டாங்க. காலையில் அந்த பொண்ணு வந்து 5:30 மணிக்கு இறந்து கிடக்குது பார்க்குறாங்க, 7 மணிக்கெல்லாம் ஹார்ட் டிஸ்க் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ இதில் எப்படி ஃபோர்ஜரி நடக்கும்? இப்போ ராவா நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் அழிக்க முடியுமா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சிசிடிவியில் ஆதாரங்களை எல்லாம் அழிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏதாவது ஒரு ஃபோர்ஜரி பண்ணால் ஈஸியாக போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் சிசிடிவிலலாம் ஃபோர்ஜரி பண்ண முடியாது. சிசிடிவி அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்கில் காமிச்சு கொடுத்துரும். நம்ம டிலீட் பண்ணால் கூட அந்த டிலீட் பண்ண இடத்த எங்கே டிலீட் பண்ணியிருக்கோம், எங்கே ரிமூவ் பண்ணியிருக்கோன்றதை கூட அது காமிச்சு கொடுத்துரும். அது ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். அப்படி இருக்கல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு தடயமும் இல்லைன்னும் பொழுது இது எப்படி கொலைன்னு சொல்ல முடியும்? சிபிசிஐடி என்ன கண்டுபிடிச்சதோ அதை தான் வந்து ரிப்போர்ட்டில் கொடுக்க முடியும். நீ வந்து கற்பனையில் வந்து ஸ்ரீமதியை மார்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஜூபிட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அந்த பொண்ணை ரேப் பண்ணி அங்கேருந்து கீழே போட்டுட்டாங்க நீ கதை சொன்னேன்னா அதை எப்படி நாங்களாம் நம்புறது எனக்கு புரியலை. அதுவும் ஒருத்தர் 2 பேர் நீ சொல்லலை, 100 பேர் ரேப் பண்ணாங்க, 100 பேர் கொன்னாங்கன்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்க. சரி, அந்த ரேப் லிஸ்ட்டில் நீ ஏதாவது கொடு அப்படின்னா எடப்பாடி பேர், அண்ணாமலை அவர்கள் பேர், இவங்க பேர்லாம் இருக்குது. இப்போ செல்வி அவர்களுக்கு யாராவது எதிராக, நல்ல வேளை நான் பொண்ணாக பிறந்ததுனால நான் இந்த விஷயத்தில் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். செல்வி அவர்களை யாராவது எதிர்த்துட்டா அப்படின்னா
அவங்களும் சேர்ந்து ரேப் பண்ணாங்கன்னு இந்த அம்மா கதை சொல்லிட்டு வந்துடும். ஸ்கூலில் இருந்தாங்க. ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்ட பொழுது இவரும் ஸ்கூலில் இருந்தார். அந்த சைலேந்திர பாபு இருக்காரே, அவர் பட்ட பாடு அந்த ஆண்டவருக்கு தான் விழிச்சோம். அந்த மனுஷன் இந்த அம்மாவை சமாளிக்க முடியாமல் ஒரு வாட்டி இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். அவரும் சரிங்க சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை அனுப்பிச்சி விட்ருவார். ஏன்னா இவரால் தாங்க முடியல. இந்த அம்மா கண்டினியூஸாக வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கே ஒழிய அப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல மாட்டேங்குது. ஸ்ரீமதிக்கும் இந்த செல்விக்கும் என்ன நடந்துச்சு இந்த செல்வி அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு. சைலேந்திர பாபு பிடிச்சி அந்த டார்ச்சர் இந்த அம்மா. இவங்க அல்லக்கைகளும் செல்வி அவர்களும் செல்வியோட அல்லக்கைகளும் அந்த அளவுக்கு அந்த மனுஷனை பாடுபடுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டார்கள். அதே மாதிரி இபிஎஸ் எதுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரே ஒரு பாவத்துக்காக இபிஎஸ் தான் வந்து ஸ்ரீமதியை ரேப் பண்ணார். அண்ணாமலை அவர்கள் வந்து ரேப் பண்ணாங்க. மோடிஜியை பார்க்க இந்த அம்மா போச்சு. மோடிஜியும் கண்டுக்கல, அண்ணாமலை அவர்களும் கண்டுக்கல. அதுக்கு ஒரு வீடியோவே போட்டு தனி வீடியோ போட்டு மோடியும் கண்டுக்கலை அண்ணாமலையும் கண்டுக்கலை. நல்ல வேளை மோடியை விட்டாங்க இந்த அம்மா. மோடி நார்த் இந்தியாவில் இருந்ததுனால தப்பிச்சார். அமித்ஷாவும் தப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அண்ணாமலை மாட்டிக்கிட்டார். அண்ணாமலையும் ரேபிஸ்ட் லிஸ்ட்டில் இந்த அம்மா சேர்த்து விட்டுடுச்சு. இந்த அம்மாவுக்கு எதிராக யாராவது பேசிட்டா, இல்லை இந்த அம்மாவோட குரலுக்கு கேட்டுக்கல, இப்போ ஆஃபீஸர்ஸோ இல்லை பொலிட்டிஷியன்ஸோ இந்த அம்மா பேச்சை கேட்டுக்கல அப்படின்னா உடனே அவர்களை பற்றி தப்பாக அவதூறு கிளப்புவது இந்த செல்வியும் செல்வியோட டீமும் செய்கிற வேலை. அவதூறு கிளப்புறது ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க யூடியூப்பில். அந்த அளவுக்கு பயங்கரமான டீம் தான் இந்த செல்வி அண்ட் கோ. நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஏதாச்சும் ஆதாரம் தடயம் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தானே சிபிசிஐடியும் ஏதாவது ப்ரொசீட் பண்ண முடியும். சிபிசிஐடி போலீஸ்க்கெல்லாம் என்ன 4-5 கொம்பா முளைச்சிருக்கு. அவங்க வந்து காக்கி சட்டை போட்டிருக்காங்கன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நீ தான் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? எந்த தடயமும் இல்லை, ஆதாரமும் இல்லை. எல்லா ஆதாரங்களும் எல்லா தடயங்களும் என்ன சொல்கிறது என்றால் ஸ்ரீமதி தற்கொலை தான் செய்து கொண்டாள் அப்படின்னு தான் சொல்லுது. நீ தான் கொலைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. அந்த ஸ்கூல் பேரண்ட்ஸ்லேருந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த ஸ்கூல் டீமாக நம்புகிறாங்க, அந்த ஸ்கூலை நம்புகிறாங்க. நம்பி ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம். அப்போ நீ ஒரு பேரண்ட்டு மட்டும்தான் கத்தின்னு உட்காந்துருக்க. ஸ்ரீமதியை கொன்னுட்டாங்க. நீ ஒருத்தி தான் கத்திகிட்ருக்க. அப்போது நீ ஆதாரம் தடயம் எதுவுமே கொடுக்காம அந்த பாவப்பட்ட ஜீவராசி அந்த அம்பேத்கர் யாருன்னு எனக்கு தெரியல, அந்த அம்பேத்கரை போய் இப்படி கேவலமாக பேசியிருக்கிறாய். மக்களே, உங்கள் ஒப்பீனியன் தேவை எனக்கு. நீங்களே சொல்லுங்கள் மக்களே. எந்தவித ஆதாரமும் தடயமும் கொடுக்காம செல்வி அவர்கள் கொலை என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே யூடியூப்பில், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றத கமெண்ட் போடுங்க. நன்றி.